இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை மதகடிப்பட்டு மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சந்தை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க இருக்கும். பாண்டி டு விழுப்புரம் மெயின் ரோடு மதகடிப்பட்டில் தாங்க அந்த சந்தை இருக்குது. இந்த சந்தையில் நைட்டு 2 மணிலேருந்தே மாடு கன்றுலாம் வர ஆரம்பிச்சிருங்க. நான் லேட்டாக போனதுனால வியாபாரி வாங்கி வச்ச மாடு தாங்க என்னால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் மாடு கன்று வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலே போயிடுங்க, அப்போ தாங்க மாடு வாங்க முடியும். இந்த சந்தையில் புளி வியாபாரம் அமோகமாக நடக்குதுங்க. இங்கே புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 130 110 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஊரில் புளி என்ன விலைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ரோஜா செடி, மரக்கன்று, வாழைக்கன்று எல்லாமே கிடைக்குதுங்க. இது பலாப்பழம் சீசன்றதுனால பலாப்பழமும் சந்தையில் இருந்ததுங்க. இந்த சந்தையை நம்பி நிறையா விவசாயிகளும் இருக்காங்க. விவசாய நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மாலை வேளையில் விவசாயியும் இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. இதனால் பொதுமக்களும் பசுமையான காய்கறியை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சந்தையில் காய்கறி, பழம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. காலையில் காய்கறி விலை அதிகமாக தாங்க இருக்கும். மாலை வேலையில் போனீங்கன்னா தான் காய்கறி விலையே குறையும். தட்டில் வச்சுருக்க காய்கறி கூறு எல்லாமே 20 ரூபா தான். காலிஃப்ளவரை பாருங்களேன், எவ்வளோ அழகாக வெட்டுறாரு அந்த அண்ணன்னு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க. காய்கறி விலை கடைக்கு மாற்றம் இருக்குங்க. சந்தையில் ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் 10 ரூபா தாங்க. பூண்டுமே சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. பெருசு, சின்னது, ரொம்ப சின்னது எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட் இருக்குது. கருவாட்டுக்குன்னே தனி தெருவே எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நீட்டுக்குமே கருவாடு தான். எல்லா வகையான கருவாடுமே இருக்குங்க. வாழைக்கருவாடு, காரக்கருவாடு, ஓட்டாம்பாறை, இங்கே பாருங்கள் எறா மாதிரி இருக்குது, பால் சுறா எல்லாமே வச்சுருக்காங்க. எந்த வகையான கருவாடு கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த சந்தையில் கயிறு கடையும் இருக்குங்க. கட்டைப்பை, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, கை கயிறு, அப்புறம் அந்த டிஸ்டிக்கு சுற்றுற கருப்பு கயிறு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சாரக்கயிறு, இந்த மாதிரி எல்லா வகையான கயிறும் இங்கே இருக்குது. அப்புறம் மாட்டுக்கு தேவையான அந்த சலங்கை, சாட்டிக்கோல், வீட்டு தோட்டத்தில் வைக்க பூஞ்செடியும் இருக்குது. நம்ம வீட்டிலையே தோட்டப்பயிர் செய்கிறதுக்கு எல்லா விதையும் இங்கேயே கிடைக்குதுங்க. அரைக்கீரை, சிறுக்கீரை, காசரக்கீரை, அப்புறம் வெண்டை, கத்திரி எல்லா விதையுமே இங்கே கிடைக்குதுங்க. இங்கே தேக்கங்கன்று, மிளகா நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்று, தேக்கங்கன்று பாருங்கள் சின்னது பெருசுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. முயல்குட்டிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அந்த முயல்கிட்ட போனாலுமே நம்மளை பார்த்து பயப்படாமல் அங்கேயே உட்காந்துருந்தது. வாத்துமே 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம அர்ஷன் அந்த முயல்கிட்ட போய் விளையாடிட்டு இருந்தான். அதை கையை வச்ச உடனேயும் அதுவுமே ஒன்றுமே பண்ணவே இல்லை. அதை பாருங்கள், தொட்டு பார்க்குறான், அது ஒன்றுமே பண்ணலைங்க. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அது பக்கத்தில் கோழியும் வச்சுருந்தாங்க. எல்லா கோழியுமே சுறுசுறுப்பாக அழகாக இருந்ததுங்க. வாத்துக்குட்டியுமே சூப்பராக இருந்தது. கின்னி கோழியுமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், பெரிய பெரிய வாத்து வச்சுருக்காங்க. இந்த வாத்து எடுத்துகிட்டு போனாலே முட்டை போடும் போல். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நீங்கள் பார்த்ததில் கோழி, வாத்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். விவசாயத்துக்கு தேவையான மம்முட்டி, கத்தி, கடப்பாரை, அரிவாள் இந்த மாதிரி நிறையா பொருள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருளும் இங்கே இருக்குங்க. அரியாமனை, காய்கறி வெட்டுற கத்தி, இரும்பு தோசைக்கல், ஆப்பக்கல் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சந்தைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.